ஹே guys, வெல்கம் பேக். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக அதிகமாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்ட அந்த டாபிக் ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிறது. ஈவன் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஆக்டர்ஸ் கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிறத பத்தி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அது மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்னா என்ன, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம மோடி அவர்கள் பிஎம் ஆனதுக்கும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்திருக்கும் இந்த ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படிங்கிறதுக்கு இருக்கிற லிங்க் எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்தியாவில் இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா ரியாசி அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஒரு டீப் சவுத் சைட்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. யூபியை சேர்ந்த ஒரு 50 to 60 பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து வைஷ்ணவி தேவி டெம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல வந்து போயிருக்காங்க. யூபியில இருந்து வைஷ்ணவி தேவி டெம்பிள் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியாசி அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து கடந்துதான் போகணும். ரியாசி அப்படிங்கிற பிளேஸை வந்து பஸ்ஸை கடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு ஜீப் வந்து அந்த பஸ்ஸை தொடர்ந்துட்டே வந்திருக்கு. ஒரு லிமிட் தாண்டி அந்த பஸ் வந்து இந்த ஜீப் ஓவர்டேக் பண்ணிருது. அந்த ஜீப்ல இருந்து இறங்கின தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த பஸ்ஸை பார்த்து வந்து சுடுறாங்க. தீவிரவாதிகள் வந்து சுட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல, ஒரு 15 இருந்து 20 பேருக்குள்ள வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜீப்ல இருந்து இறங்கின தீவிரவாதிகள் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எஃப் அப்படின்னு சொல்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. டிஆர்எஃப் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இவங்க பாகிஸ்தான் கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதுனால இந்தியன் கவர்மெண்ட் இந்த டிஆர்எஃப் அமைப்பை ஏற்கனவே பேன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 6 months ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வரல அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஆனா திடீர்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து யாருனே தெரியாத ஒரு 50-60 உத்தரப்பிரதேஷ் பீப்புள் மேல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த டிஆர்எஃப் அமைப்புக்கான மோட்டிவ் என்ன, இந்த உத்தரப்பிரதேஷ் பீப்புள் மேல எதுக்கு தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே, ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த துப்பாக்கி சுடுதலுக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கும் மோடி 3.0 என்ன சம்பந்தம் அப்படின்னா, போன வாரம் சண்டே 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அதுக்கு முன்னாடி 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்கிறாரு. நம்ம பிரதமர் மோடி பதவி ஏற்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக் தான் வந்து இந்த துப்பாக்கி சுடுதல் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம மோடி அவர்களுக்கு பதவியேற்பு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, காஷ்மீர்ல நடந்த துப்பாக்கி சுடுதலுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிற அப்படின்னு வந்து சொல்றாரு. இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து நடந்திருக்கு. யாருன்னே தெரியாத அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மக்கள் மேல வந்து ஒரு துப்பாக்கி சுடுதல் வந்து நடந்திருக்காங்க. சோ இதுக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கறது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஆர்எஃப் அமைப்பு அப்படிங்கறத பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் ஐஸ் ஆன் ரியாசி.